நம்ம நேரம் சரியில்லைன்னா நல்ல மனுஷங்களை கூட தப்பு தப்பா பேச வைக்கும். அதான் அதான் மாமா அப்படி பேசுறாங்க. இருந்தாலும் நீயும் மாமா மனசு வருத்தப்படுற மாதிரியோ கோவப்படுற மாதிரியோ பேசாத. எப்ப சரு பேசாம இருக்க சொல்ற? அப்ப நம்ம அப்பாதான். ஆனா ஒவ்வொரு தடவை செலவுக்காக அவர்கிட்ட போய் கையேந்து நிற்கும் போது எவ்வளவு கூலி குறுகி போற தெரியுமா? என்ன நீ அப்பாவை வேற மனுஷனா நினைக்கிறியா? ஆமா சரு, அவங்க சொந்த கால்ல நின்று நல்லா இருக்கும் போது நம்ம குடும்பமா தான் நினைக்கிறோம். ஆனா கையில காசு இல்லாம அங்க போய் கையேந்து நிற்கும் போதுதான் தெரியுது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டு மனுஷன். இவ்வளவு இவர் ஒழுங்கா சம்பாதிச்சா இதெல்லாம் நடக்குமா? நான் ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்து நிக்கணும்? நான் ஏன் இவரை திட்டணும்? எல்லாம் என் தலை எழுத்து. என் வாழ்க்கையவே அழிச்சுக்க போறேன். தலையெழுத்தை பத்தி எல்லாம் பேசி இனிமே என்ன ஆக போகுது? இது பாரு, இனிமே என்ன செய்யலாங்கிறத யோசிக்கணும். சரிவா, உனக்கு ஒரு காஃபி போட்டு தரேன். காஃபில வேணா சரோபிடு. ஆனா எனக்கு வேணும். நீ வா வா சொல்றல. என்ன மணி? வாங்கண்ணே. என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாம் ஒரு இதுதான். இதுதான்னா? இதுதான்னா சந்தோஷம்டா, சந்தோஷம். அப்படியே அடி வயிற்றுல கிளம்பி கால் வழியா பிச்சுக்கிட்டு வருது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காசு ஏதாவது இருந்தா கொடு. என்கிட்ட எதுவும் காசு இல்லைண்ணே. என்ன மணி இப்படி சொல்ற? உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு தண்ணி அடிச்சே ஆகணும். தண்ணி அடிக்கலன்னு வச்சுக்க மண்டையே வெடிச்சிரும். அந்த அளவுக்கு பிரச்சனை. மனசெல்லாம் பாரமாயி போய் கிடக்குடா. காசு ஏதாவது இருந்தா கொடு. இப்படி தொழில் பண்ற இடத்துல வந்து தகராறு பண்றீங்க. காசு இல்லைன்னா விடுவீங்களா? என்ன மணி தொழில்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப காசு வேணும் கொடு. இல்லண்ணே, என்கிட்ட சுத்தமா காசே கிடையாது. காசு இல்லையா? இல்ல இல்ல அண்ணே. என்னடா அது? பணம் தானே இல்ல அமெரிக்கா டாலரா? என்ன மணி பாக்கெட்லயே காசை வச்சுக்கிட்டு பெரிய ஆளாய் போயிட்ட. அண்ணே அது வீட்டு செலவுக்குண்ணே. சரி சரி விடு. ஏ ரமேஷ் இங்க வா. அண்ணே ஒரு ஆஃப் வாங்கிக்க, 2 கிளாஸ் தொட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிக்க. பிராக்கு பார்த்துட்டு இருக்காம விறுவிறுன்னு வா. சரிங்க. மணி என் நிலைமை ரொம்ப மோசமா போயிருச்சுடா. வேட்டைக்காரன் துரத்துறானேன்னு மானு தண்ணிக்குள்ள குதிச்சான். அங்கே ஒரு முதல்ல ஆணு வாய பிறந்துட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி ஆகி போச்சுடா என் பொழப்பு. சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கல. சொல்லுங்க. அந்த மில்லு முதலாளி என்னன்னா இந்த டீ வாங்க அனுப்ப மாட்டாங்க சின்ன பயலுங்க. அவங்கள நடத்துற மாதிரி நடத்துறான். சுத்த மரியாதையாத ஆளா இருக்கான். அதான் போடா நீயாச்சும் வேலையாச்சுன்னு வந்துட்டேன். மணி நீ கூட என்கிட்ட தான் வேலை பார்த்த. ஒன்னா உட்காந்து நம்ம தண்ணியெல்லாம் அடிக்கல. என்ன மணி கேட்டுக்கிட்டு தானே இருக்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ஏதாவது ஆறுதலா 4 வாரத்தை பேசுறாளா? என்னமோ பெருசா கலெக்டர் வேலையை விட்டு வந்த மாதிரி காலில் கிடந்து கத்துறா. என்னடா மனுஷ பொழப்பு? பேசாம பண்ணி குட்டியா பிறந்திருக்கலாம்டா. இந்த பிக்கல் புடுங்கல், புள்ள குட்டி, காசு கண்ணி இந்த எந்த தொந்தரவும் இல்லாம இருந்திருக்கும் பாரு.